நாங்க இப்ப இருக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னு சொன்னா வாலாஜாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பாலாற்றங்கரையில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் ஆலயத்துல இருக்கிறோம். இந்த அகத்தீஸ்வரர் ஆலயம் அகத்திய முனிவரால இங்க சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஏறக்குறைய 2000 வருஷம் பழமையான கோயில். மிகவும் பிரசித்தி வாய்ந்த கோவில். இந்த பகுதியில ஆற்றங்கரையில பாலாற்றங்கரையில ஓரத்தில இருக்கக்கூடிய கோவில் கடந்த 20 வருஷத்துல மட்டும் 40 முறை திருடு போயிருக்கு. நேற்று இந்த கோவில்ல திரும்பவும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. அந்த கொள்ளையடிக்கப்பட்டதுல அந்த சிலைகள்லாம் உடைச்சிருக்காங்க. சிலையை தும்சம் பண்ணி இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய நகைகள், அம்மனோட நகைகள், அம்மனோட அந்த பரிவட்டம், சாமியோட சிவபெருமானோட அந்த நாக இது எல்லாமே காணாம போயிருக்கு. இதோட மதிப்பு ஏறக்குறைய 5 லட்சம் ரூபாய் கிட்ட மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து இந்த கோவில்ல இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோவில்ல உண்டியல் எண்ணத்துக்கு மட்டும் அதிகாரிகள் வராங்க. சிவராத்திரிக்கு உண்டியல் எண்ணி சிறப்பு தரிசனம் போட்டு வசூல் பண்றாங்க. ஆனா கோவில்ல கடந்த 6 மாசமாக இங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல. ஏன்னா 50,000 ரூபாய் அந்த சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகுது, சரி பண்றதுக்கு இல்லைன்னு சொல்லி அதிகாரி சொல்றாரு. அதிகாரி நேற்று காலையில 8 மணிக்கு தகவல் தெரிந்து இந்த நிமிஷம் வரலும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி தன்னோட கடிதம் மூலமாக காவல்துறைக்கு திருடு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்ப எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்ப இந்த திருடனை கண்டுபிடித்த அந்த இதெல்லாம் அழியுமா அழியாதா? தடயங்கள் அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அமையாதா? இப்படிதான் இருக்கிறாங்க இந்து சமய அறநிலையத்துறை இங்க அதிகாரிங்க. இந்த அதிகாரிக்கு 50,000 1 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆனா கோவில்ல எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்ல. கோவில்ல இருக்கக்கூடிய திருடு போனதை விட கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு இந்த அதிகாரிகளுக்கு திராணி இல்ல. இவங்க போய் கொடுக்கறது இல்ல. காரணம் எது தடுக்குது? இவங்களுக்கு சம்பளம் வரணும்னா கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இதனால்தான் ஜூலை 26ஆம் தேதி இந்து முன்னணி சார்பில் மிகப்பெரிய ஒரு போராட்டம், அரசு ஆலய தரிசன கட்டணத்தை ரத்து செய்கின்ற தலைப்பில் இந்து கோவில் இருக்கக்கூடிய அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் சொல்ல போகிறோம். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும். இந்த கோவில்ல அகத்தீஸ்வரர் கோவில்ல கொள்ளையடிச்சதை உடனே கண்டுபிடிக்கப்பட வேண்டும். காவல்துறை, மாவட்ட காவல் நிர்வாகம் உடனடியாக இதை முடுக்கிவிட்டு உடனடியாக இந்த கல்பிரீட்டுகளை கண்டுபிடிக்கணும். இந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என இந்து முன்னணி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களோட வேலை உங்களுக்கு எதுக்காக கோயிலுக்காக நீங்க வருஷம் உண்டியல் காசு அந்த காசெல்லாம் எடுத்து போறீங்கல்ல? அப்போ நேற்று 10 மணிக்கு உங்களுக்கு தகவல் தெரிஞ்சு இன்னைக்கு இதை 11:30 மணி ஆச்சு. இன்னும் ஏன் அறநிலைத்துறை சார்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? ஏன் உங்களுக்கு யார் கிடக்குது? நேற்று உங்கள் வீடியோ கூட எடுக்க ஒன்றும் பிரச்சனை. உங்களுக்கு என்ன இருக்கு சார்? அவங்க 12 1 மணிக்கு போயிட்டு மதியம் 3 மணிக்கு போட்டு முடிச்சுட்டு ஆர்டர் வாங்கிட்டு 6 மணிக்கு உண்டியல் திறந்தாச்சு. பணத்தை பேங்க்ல கட்ட போறாங்க சார். நீங்க உண்டியல பத்தியே பேசிருக்கீங்க. இங்க திருடு நடந்து உடைச்சிருக்கு. உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா வேண்டாமா? நீங்க திருப்பி உண்டியல பத்தியே பேசுறீங்க. என்ன அர்த்தம்? பாத்து போயிட்டாங்க. அவர் வர மணி கம்ப்ளைண்ட் கொடுக்காம கிளம்பிட்ட 10 மணிக்கு. அவர் வரும். இது வந்து எத்தனை முறை இங்க கோயில திருடு 40 முறை திருடு போயிருக்கு இந்த கோயில்ல. 22 வருஷத்துல தெரியுமா அப்ப உங்களுக்கு? 22 வருஷத்துல 40 முறை திருடு போயிருக்கு. ஆனா இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல. அடிஷனல் தான் சார். அங்க இருந்து சார் அடிஷனல் சார் இந்த இதெல்லாம் கம்ப்ளைண்ட் 10 மணிக்கு போற மாதிரி இல்ல சார். ஏசி வந்ததானே இல்லம்மா நான் என்ன சொல்றேன், அது உள்ள எவ்வளவு தடயங்கள் இல்ல அதை எடுத்து போயிட்டாங்க. நேத்து ரேகை அது சரிமா போலீஸ்காரங்க, நீங்க போலீஸ்காரங்க அதோட இது எடுக்கிறது கம்ப்ளைண்ட் எப்ப கொடுக்கறதோ அப்பதான் அவங்க இது எடுப்பாங்க. இல்லப்பா லெட்டர் எழுதி கொடுக்கறது இல்ல. நீ கம்ப்ளைண்ட் முறைப்படி அறநிலைத்துறை அதிகாரிகள் கொடுத்தாதான் போலீஸ்காரங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. லெட்டரா எழுதி கொடுக்கல, எழுத்துப்பூர்வமா ஏன் எழுதி கொடுக்கலன்னு நான் கேட்கிறேன். ஏன் இப்படி இருக்கீங்க? வாலாஜாக்கு பேர் இருக்கிற நேமே இந்த கோவில் தான். இந்த கோவில் பேர் வச்சுதான் வாலாஜாக்கு பேரு. 40 முறை திருட்டு போயிருக்கு இந்த கோவில்ல.